நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எத்தனையோ விசித்திரமான விஷயங்கள் யாருக்கும் தெரியாம பல இருண்ட ரகசியங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. நம்மள பல பேர் சுதந்திரமா நினைச்சதை செஞ்சுக்கிட்டு நினைச்சதை பேசிக்கிட்டு ரொம்பவே சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இதே உலகத்துல ஒரு பெரிய இரும்பு திரைக்கு பின்னாடி வெளி உலக வெளிச்சமே படாத ஒரு மர்ம தேசமும் இருக்குது. அங்க என்ன நடக்குது, அங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க, எந்த ஒரு தகவல்களும் வெளி உலகத்துக்கு அவ்வளவு சீக்கிரமா அங்க இருந்து வந்துடாது. அது ஒரு தனி உலகம். அங்க சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல. அந்த மர்ம தேசம் வேற எதுவும் இல்ல, அதுதான் வடகொரியா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சீக்ரெட் ஷேடோ வேர்ல்ட். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோல கேட்கவே ரொம்ப பயங்கரமான, நம்ம ஊர்ல செஞ்ச ரொம்ப சாதாரணமா தோன்ற விஷயங்களுக்கு அங்க கொடுக்கிற மரண தண்டனைகள், அது மட்டும் இல்லாம நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வடகொரியால இருக்கிற அதிர்ச்சி தரும் சட்டங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை உரைய வைக்கும், அதனால யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இப்போ அந்த இரண்டு தேசத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு சீக்ரெட் ஷேடோ வேர்ல்ட். முதல்ல இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம 1910க்கு போனோம். அப்ப அந்த காலகட்டத்துல மொத்த கொரியாவும் ஜப்பான் நாட்டோட பிடியில தாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஜப்பான்ல வாழ்றவங்க கொரியா மக்களை ஒரு அடிமை போல நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி பிரிட்டிஷ் நம்மள ஒரு அடிமை போல நடத்துனாங்களோ அதே மாதிரிதான் ஜப்பானியர்களும் கொரியா மக்களை அடிமை போல நடத்திருக்காங்க. அப்ப அந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா 1945ல இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் போது ஜப்பான்ல போட்ட அமெரிக்காவோட குண்டுனால ஜப்பானும் சரணடைஞ்சிச்சு. அப்போதான் ஜப்பான்ல இருந்து கொரியாவுக்கும் விடுதலை கிடைச்சது. ஆனா அப்போ கிடைச்ச அந்த சுதந்திரம் ரொம்ப வருஷத்துக்கு அது நீடிக்கல. ஜப்பான் கொரியாவை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கொரியாவை யார் ஆள்றது அப்படின்னு இரண்டு பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்காக்கும் சோவியத் யூனியனான ரஷ்யாக்கும் போட்டி வந்துச்சு. அப்போ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்ற மாதிரி 50-50 கொரியாவை நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க. வடகொரியா சோவியத் யூனியனுக்கும் தென்கொரியா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கும் வந்துச்சு. அப்போ வடகொரியால கம்யூனிஸ்ட் கொள்கையும் தென்கொரியால ஜனநாயக மற்றும் முதலாளித்துவ கொள்கையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வடபகுதியை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற சோவியத் யூனியன் தங்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை ஆதரிக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரையே வடகொரியாவோட தலைவராகவும் போட முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவரோட பேரு தான் கிம் இல் சுங். இவர் தான் கிம் ஜான் உன்னோட தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1948 செப்டம்பர் 9 கிம் இல் தலைமையில வடகொரியா ஒரு தனி நாடாகவே அறிவிச்சாங்க. அப்போ 1950ல இருந்து 53 வரை உள்ளுக்குள்ள இருக்கிற கொரியாக்குள்ளேயே போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. எதுக்காக மொத்த கொரியாவும் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு கீழே வரணும் அப்படின்றதுக்காக. அப்ப என்னடா சொல்லாம கொள்ளாம நீங்க வட்டுக்கு திடீர்னு போற அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு வடகொரியாக்கு ஆதரவா ரஷ்யா சீனாவும் நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அதே தென்கொரியாக்கு ஆதரவா அமெரிக்காவும் களத்துக்குள்ள இறங்குச்சு. அப்போ அங்க நடந்த போர்ல மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளால தேவையில்லாம பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த போரை இப்ப நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தத்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் உட்பட்டாங்க. அப்போ அந்த போர் நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தென்கொரியாவும் அமெரிக்காவோட உதவியால உலக அளவுல தொழில்நுட்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய நாடா அசுர வளர்ச்சியும் அடைஞ்சாங்க. ஆனா அதுவே வடகொரியா தலைவரான கிம் இல் சுங் ஒரு விசித்திரமான முடிவையும் எடுத்தாரு. வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டவர்கள் யாரும் எங்க இடத்துக்குள்ள வர அனுமதி கிடையாது அப்படின்னு. அப்ப என்னடா இப்படி திடீர்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இரும்பு திரைய வச்சு வெளி உலகத்துக்கு தெரியாதபடி நார்த் கொரியாவை மூடிட்டாரு. அதாவது வடகொரியால இருக்கிற மக்களுக்கு நான் தான் இனிமேட்டு கடவுள், நாளா உங்களை காப்பாத்த வந்தவர் போல போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அப்படியே இனிமேட்டு நம்ம மட்டும்தான் தலைமுறையா இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு கிம்மோட ஃபேமிலியும் அந்த நாட்டுக்குள்ள பல கொடூரமான சட்டங்களையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில சட்டத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஊர்ல யாராச்சும் தப்பு பண்ணா அவருக்கு மட்டும் தானே தண்டனை கொடுப்பாங்க. ஆனா வடகொரியால அப்படி கிடையாதான். நீங்க அரசாங்கத்துக்கு எதிரா ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களை மட்டும் ஜெயில போடாம உங்களை பெத்தவங்க, உங்க மனைவி, உங்களோட குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் 3 தலைமுறையும் தூக்கிட்டு போயிட்டு சித்திரவதை முகாமிலையும் போட்டு அடைச்சிருவாங்களாம். இதனாலேயே அங்க இருக்கிறவங்க யாருமே அரசாங்கத்துக்கு எதிரா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு நாட்டுல எதெல்லாம் பேன் பண்ணலாம், இந்த மாதிரி நீ பணத்தை இல்லீகலா சம்பாரிச்சா அந்த ஆப் எல்லாம் நீங்க பேன் பண்ணலாம்
ரீசெண்டாலாம் நம்ம ஊர்ல கூட டிக்டாக்ஸ் எல்லாம் பேன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்பை பேன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சிரிப்பெல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு குறிப்பிட்ட 2 நாள் மட்டும் நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிலுக்குள்ள இருப்பீங்க. அந்த நாள் ஜூலை 8ம் டிசம்பர் 7ம் நீங்க யாருமே வாயை திறந்து சிரிக்க கூடாதான். அது போக நீங்க மது அருந்தவும் கூடாதான். ரோட்ல நடக்கும்போது ரொம்பவே அழுதுகிட்டே தான் நடந்து போகணுமா. எதுக்குன்னு உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். அந்த ஜூலை 8 டிசம்பர் 17 என்ன நாள் அப்படின்னு பார்த்தா கிம் ஜாங் உன்னோட அப்பா மற்றும் தாத்தாவோட நினைவு நாளா அன்னைக்கு தான் இருந்துகிட்டு இருக்கான். சோ அதனால இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வருந்துகிட்டு தான் இருக்கணும். தப்பு தவிர நீங்க சோகமா இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு அங்க ஒரு சட்டம் இருந்துகிட்டு இருக்கான். அடுத்து 3ஆவதா நம்ம பார்க்க போறது, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மினிமம் நீங்க 2 வாட்டியாவது கொட்டாவி விட்டுருப்பீங்க. இதே இப்ப நான் பேசுற இடத்துல கிம் ஜாங் உன் இருந்து எதிரில நீங்க இருந்து கொட்டாவி விட்டுருந்தீங்கன்னா நீங்க இந்நேரம் ஜெயில தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கிம் ஜாங் உன் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க யாரும் தூங்க கூடாதான். தூங்குறது மட்டும் இல்லாம சின்ன கொட்டாவி கூட விடக்கூடாதான். ஏன்னா இத அவமதிக்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுத்தாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்டர்நேஷனல் காலுக்கு எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வெளிநாட்டுல இருந்தா எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? போன் கால்ல தானே கான்டாக்ட் பண்ணுவீங்க. ஆனா அதுவே வடகொரியால இருந்து வெளிநாட்டுக்கு கால் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அரசாங்கத்துக்கு தெரியாம சீனால இருந்து நீங்க பொருளை வாங்கிட்டு வந்து இன்டர்நேஷனல் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேச துரோகின்ற பட்டத்தை கொடுத்து நடு ரோட்லயே பொதுமக்களுக்கு முன்னாடி சுட்டு கொன்னுடுவாங்களாம். ஏன்டா ஒரு கால் பண்ணதுக்கெல்லாமடா சுடுவீங்கன்ற மாதிரி தான் இதெல்லாம் நான் கேட்கும் போது ஃபீல் பண்ணேன். அப்ப என்ன நிம்மதியா விடுங்கடா, நான் வெறும் டிவியாவது பாத்துக்கிட்டு காலத்தை கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிவில இருக்கிறது மொத்தமா 4 சேனல் தான் இருக்குமா. அந்த 4 சேனல்லையும் கிம் ஜாங் உன்னோட படம் தான் வந்துகிட்டு இருக்குமா. அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் இந்த நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காரு, அவர் இனிமேட்லாம் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு. அப்ப அந்த நியூஸை கேட்டு கேட்டு உங்களுக்கு சலிப்பு தட்டி யாருக்கும் தெரியாம பக்கத்து நாட்டு படமான கே டிராமாவை பாக்குறது, ஹாலிவுட் மூவி அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நீங்க செத்துருவீங்க. ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள வெளிநாட்டுல எடுத்த எந்த படமும் நீங்க பார்க்க கூடாது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் எவ்வளவு இருந்தாலும் உங்களால ஒரு காரை கூட வாங்க முடியாதான். ஏன்னா ராணுவ அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்களுக்கும் மட்டும்தான் கார் வாங்குறதுக்கு அனுமதி இருக்கான். அதுவும் அந்த கார் எடுத்து லாங் டிரைவ் எல்லாம் போக கூடாதான். லாங் டிரைவ் போற மாதிரி இருந்தா கவர்மெண்ட் பஸ்ஸை தான் பயன்படுத்தணுமா. அப்ப இந்த மாதிரி இன்னும் 100கணக்கான கொடூரமான சட்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நார்த் கொரியான்னு சொல்றதுக்கு பதிலா அதை அடிச்சுட்டு நரகம் அப்படின்னு போடுறது தான் இது கரெக்டா இருக்கும். அங்க வாழ்ற மக்கள் உண்மையிலேயே எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்கன்ட்டு தான் தெரியல. அப்ப இந்த மாதிரி ஒரு நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகணும்ட்டு தானே பாப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த நாடே வேணாண்டா அப்படின்னு தப்பிச்சு போகவும் முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல சில பேர் கதையெல்லாம் கேட்டா ரொம்ப சோகமாவும் அரண்டு போயிடுவீங்க. அதெல்லாம் வேணுமான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து நான் அந்த வீடியோவை கூட போட ட்ரை பண்றேன். சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு நார்த் கொரியாக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அங்க போவீங்களா மாட்டீங்களா? அப்படி போறதா இருந்தா யாரை கூட்டிட்டு போவீங்க? கண்டிப்பா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மாப்பிள்ள நார்த் கொரியாக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோமா அப்படின்னு. அது கூடவே சேர்ந்து இன்னும் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்ட்டு தெரியும். அதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அதை மட்டும் கொஞ்சம் கருணை காட்டி பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல ஒரு தரமான ஸ்டோரியில பார்க்கலாம். சோ ஹேவ் a great day.